இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா 2 மணி நேரம் கோட்டை விடுவேன் உன் பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணு எப்படி அவன் வாழ்க்கை முழுதும் அவன் கூட ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றத எனக்கு புரியல. இந்த விளம்பரத்தை சொல்கிறேங்க. எனிவேஸ், வெல்கம் டு எஜுகேட் இந்த யூடியூப் சேனல் நேகம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PGTRB எஜுகேஷன் மெத்தடாலஜியில் த யூனிட் 2 ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அந்த சிலபஸுக்கான டிகோடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலாசபிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 யூனிட்டாகவே இதை நம்ம பிரிச்சிடலாம் சப் யூனிட்ஸாக. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போது லைக் ஃபிலாசபிக்கல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன். அந்த மரத்தோடைய வேர் இதை பற்றி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேரை பற்றி தான் அந்த மரம் வளரும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுப்போங்க. இப்போது இந்த வேரை பற்றி படிக்கிறது, இந்த அடிப்படையை பற்றி படிக்கிறது தான் ஃபிலாசபி. லைக் கலர் மாற்றிக்க. ஃபிலாசபி ஓகேங்களா? லைக் அந்த தத்துவங்களை படிக்கிறது, அதுவே அதிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் அனுபவம் எப்படி இருக்குன்றது தான் நம்ம வந்து சோஷியாலஜி இப்படி தான் இருக்கும். அப்போது கல்வி என்றால் என்ன அப்படின்றது மற்ற எந்த உயிரினத்துக்கும் இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று. ஒரு அனுபவம் மூலமாக கற்றுக்கொள்வது, இல்லை மற்ற அனுபவம் வந்து ஒரு ஒரு காக்கா குருவி கூட அனுபவத்தின் மூலமாக கற்றுப்பாங்க. ஆனால் அதை ஞாபகம் வைத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது, இந்த மாதிரி ஒரு எந்த உயிரினக்கும் இல்லாத ஒரு உயிரினமாக இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து திங்கிங் எபிலிட்டி. அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து லைக் எஜுகேஷன்னா என்ன அந்த கேள்வி எழும்புது. இப்போது ஒவ்வொருத்தவங்க இந்த சிந்தனை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனையாக இருக்காது. இப்போ அதனால தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கடவுளை யாருன்னா பார்த்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் எல்லோருடைய மனதிலும் கடவுள்ன்ற ஒரு பிம்பம் இருக்கிறது காரணம். அதே போல் ஒரு வகையான கடவுள் என்பது எல்லாரும் வழிபடுறது கிடையாது. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கடவுளை வழிபடுது. இது எல்லாம் எதனால் அப்படின்னா சிந்திக்கும் திறன் வந்து வேறுபடுது, எல்லோருக்கும் வேறுபடுது. அந்த போல தான் அதுபோல தான் எஜுகேஷன் என்பது என்ன அப்படின்னா, லைக் அது சொல்லக்கூடிய அந்த தத்துவ ரீதியிலான புரிதல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபிலாசபிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் அடிப்படையில் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. மெட்டாபிசிக்ஸ், ஆண்டாலஜி, எபிஸ்டெமாலஜி, ஆக்சியாலஜி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சொல்லும். அதாவது லைக் நாலேஜ் மூலமாக கற்றுக்கொள்வது, லைக் அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வது, இந்த உலகத்தில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ரியல் திங்ஸை வச்சு கற்றுக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் இதை பற்றி நம்ம தனியாக படிப்போம். அதான் ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஒரு தத்துவங்களை சொல்லுவாங்க, ஒவ்வொரு கண்ணோட்டத்தையும் சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் எண்ணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் எதை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஜுகேஷன் என்பது ஒரு லைக் ஒரு முக்கிய பண்பு என்பது ஒரு 100% பர்ஃபெக்டான ஒரு பண்பு என்பது இந்த உலகத்தில் இருக்குது. அதை அடைய நோக்கி நம்ம பாடுபட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஐடியலிசம். நேச்சுரலிசம் தான் இயற்கையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ரியலிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலிசம், பிராக்மெட்டிசம் இது ரெண்டுமே ரிலேஷனாக இருக்கும். லைக் ரியலிசம் வந்து ஒருத்தவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க பார்க்கணும் அப்படின்றது. பிராக்மெட்டிசம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் லைக் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது. ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட் லைக் எஜுகேஷன்ன்றது எப்படி அடையணும் அப்படின்றது, லைக் அந்த எஜுகேஷன் வந்து எப்படி சொல்லி கொடுத்து அந்த மனிதனை எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியது அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இது எல்லாமே. அடுத்து ப்ரொபவுண்டிங் ஃபிலாசபர்ஸ், இந்தியன் ஃபிலாசபர்ஸ். அப்போ இது நடைமுறைப்படுத்தினவங்க, வெறும் சொல்வது மட்டும் இல்லாமல் செய்து காட்டியவர்கள், அவர்கள் எழுப்பிய வினாக்கள் அடுத்த தலைமுறையை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. காந்தி, தாகூர், விவேகானந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, அரபிந்தோ இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் கல்வி என்பதை ஒரு மனிதனுக்கு எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஓகேங்களா? அடுத்து வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ், எப்படி நம்ம வந்து கீழே தத்துவ ஞானிகள் இருந்தாங்களோ அதே போல் மேலை நாடுகளிலும் தத்துவ ஞானிகள்லாம் இருந்தாங்க. அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோ, ரூசல், பெஸ்டலோசி, ரோசியோ, ஃபோர்பெல், மாண்டெசரி, டேவி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடாலஜி சொன்னாங்க. இப்போ மாண்டெசரி லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் மூலமாக ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதன் மூலமாக அந்த சுற்றுச்சூழலில் அந்த குழந்தையை வளர்த்தால் நம்ம அந்த குழந்தைய வந்து அழகாக வளருவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க. ஃபோர்பெல் வந்து பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன் விளையாட்டின் மூலமாக கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இந்த கல்வி என்பது அடிப்படையில் எப்படி சொல்லித்தரப்பட வேண்டும், ஒரு மனிதனை எப்படி உருவாக்க வேண்டும், அதனால் இந்த மனிதன் வந்து இந்த சமுதாயத்திற்கு என்ன விட்டு செல்வான் என்பதை பற்றி அவர்கள் கூறுகிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எஜுகேஷன். அண்ட் இனோவேஷன்ஸ் எமர்ஜ்டு ஃப்ரம் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்
அப்படி வெறும் சொல்வது மட்டும் இல்லாமல் அதை செய்து காட்டும்போது அவர்கள் சொல்லியது நடைமுறையில் வந்ததா? அப்போ யாரில் எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்தாங்க, அதில் என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு, எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சா, இல்லை ஃபெயிலியர் ஆனால் அந்த ஃபெயிலியருக்கு காரணங்கள் என்ன? இதுதான் இன்னோவேஷன்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் எஜுகேஷன். ஓகேங்களா, இதுதான் ஃபிலாசபிக்கல் பேசிஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். லைக் அடுத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடைய தாக்கம்லாம் இதில் எதுவுமே இருக்காது, ஏன்னா இதெல்லாம் தியரி. ஓகேங்களா, அடுத்து ஐ மீன் லைக் இதெல்லாம் மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா, அடுத்து சோஷியாலஜிக்கல் பேசிஸ், சமூக ரீதியாக. அப்போ கல்வி என்பது என்னென்னலாம் நம்ம சொல்லிட்டோம், கல்வி என்ன கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனுக்குன்னு சொல்லிட்டோம். அந்த கல்வியை பெற்ற மனிதன் இந்த சமுதாயத்தின் வரும்போது சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னு, அப்போ ரியாலிட்டி லைஃப் தியரி எல்லாம் கிளாஸ்ல எல்லாம் நடத்திட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சமூகத்தை படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த சோஷியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன். சோஷியலைசேஷன், ஒரு மாணவன் சமூகத்தில் அங்கமாக மாற வேண்டும். ஓகேங்களா, மனிதனால் தனியாக இயங்கவே இயலாது. வி ஆர் அன் ஹர்ட் கம்யூனிட்டி. நம்ம வந்து ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் நம்ம. ஓகேங்களா, அடுத்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், படிநிலைகள், சமுதாய படிநிலைகள். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா படிநிலைகள். லைக் படிநிலைகள் என்பது சமமாக கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வாய்ப்புகள் மாறி இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கும் பொருந்தும். இன்னைக்கு படிக்கக்கூடிய எல்லோரும், தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான படிநிலைகளே கிடையாது. ஒருத்தவங்க வந்து லைக் ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க, அவங்க புக்ஸை மட்டும் வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கும் போகணும், லைக் ப்ரிப்பரேஷனும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக ஒவ்வொருத்தவங்க ஏசி போட்டுட்டு ஜூஸ் டைமிங்க்கு ஜூஸ் வந்து கொடுத்துட்டு படிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து டீ குடிச்சிட்டே படிப்பாங்க, அதுவே போதுமானதாக இருக்கும் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை. அப்போ ஆனால் எல்லோருக்கும் காமனாக இருப்பது என்னவென்றால், சமமாக இருப்பது இந்த காலம் மட்டும்தான். நமக்கு எக்ஸாம் பீரியடில் இந்த 75 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 80 நாட்கள் இதுதான் நமக்கு சமமானது. ஆக இந்த 80 நாட்களில் நம்ம திட்டம் வகுத்து நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவு பண்ணுறது, எதெங்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறதுன்ற குறைச்சி நம்ம கல்வியில் செலுத்தி, நம்ம படிப்பில் செலுத்தி, நம்பிக்கை வைத்து நம்ம படித்தோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்கிடலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மொபிலிட்டி. சமுதாயத்தில் கல்வியின் மூலமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த படிநிலையில் நம்ம மாற முடியும் என்ற நம்பிக்கை அங்கே கொடுக்குறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச், சமூக நீதி. சமூக நீதின்றது நியூஸ்லேயே நியூஸ்லேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, ஏன்னா அதெல்லாம் நடத்துகிறப்ப சொல்கிறேங்க. சோஷியலிஸ்ட், இப்போ அடுத்து வரக்கூடிய சோஷியலிஸ்ட் ஆகஸ்டி காம்டே, சோஷியாலஜி ஃபாதர். ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்றாங்க. இந்த சமூகம், இந்த எஜுகேஷன் வந்து சமூகத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்றது இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, லைக் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி என்பதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பணக்காரர்களுக்கு வேலை செய்வது இருக்கக்கூடிய தொழிலாளர்களை உருவாக்குவது தான் அதோட நோக்கமே அப்படின்றாங்க. ஸ்பென்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் மூலமாக தான் நம்ம கல்வி வந்து சமுதாயம் வந்து மேம்படும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. அண்ட் எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, லைக் அடுத்து வந்து ஒரு தேசமாக நம்ம உருவாகுவதற்கும், ஒரு சமூகமாக, ஒரு ஒட்டுமொத்த மனித இனமாக நம்ம உருவாகுறதுக்கு கல்வி தான் மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா, கல்வி இல்லை அப்படின்னா, அதனால தான் எல்லோ தேசியவாதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க 100 வருடங்களுக்கு முன்பாக. இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர் சுதேசமித்திரன் ஆரம்பிக்கிறப்போ லைக் தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் இந்த மாதிரி நூல்களை நியூஸ் பேப்பர்ஸ் ஆரம்பித்த சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர் 1878 வந்து ஆரம்பிக்கிறார். அப்போ எவ்வளவு ஆண்டுகள் முன்பாக பழமையாக அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, எதற்காக அப்படின்னா மக்களிடையே கல்வியை கொடுத்த, அதாவது அந்த செய்தியை வந்து கல்வியாக நம்ம கொடுத்ததுதான், மக்களை எஜுகேட் பண்ணி தான் நம்ம வந்து மக்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தனிநபர் மாறுறதுன்றது எளிது, ஆனால் மக்களை மாற்றுவது என்பது கடினம். அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பத்தியான ஒரு புரிதல். அடுத்து இந்த கல்வியால் என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல மனிதனுக்கு நிம்மதி இருக்கணும். இந்த இப்போ பாருங்க, எல்லா ஊர்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலகட்டத்திலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். முன்பெல்லாம் வந்துட்டு லைக் குண்டு வெடிப்புகள் அதிகமாக இருக்கும், இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, லைக் போர்கள் அதிகமாக இருக்குது, லைக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் அமைதி நிலைநாட்டுவதற்கு கல்வியை தவிர சிறந்த ஆயுதம் என்பது கிடையாது. அதனால தான் பீஸ் எஜுகேஷன் வேல்யூ புரியுதான், லைக் பண்புகளை, எத்திக்ஸை வந்து அரண்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து என்விரான்மெண்ட், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு செல்ல வேண்டும். பல கோடி மக்கள் இதுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க, பல கோடி பேர் இதுக்கப்புறமும் பிறக்க போறாங்க. ஆனால் யாரும் இங்கே நிலைத்திருக்க போறது கிடையாது. இன்று இந்த நிலம் உங்களோடதான் இருக்கலாம், நாளைக்கு வேறொருதான் இருக்கலாம், நாளைக்கு மறுநாள் அது இன்னொருத்தரோட இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் இங்கே தானே இருக்கும். எந்த தலைமுறையும் பண்ணாத குற்றங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, ஒரு மலையவே அப்படியே கேக் வெட்டுற மாதிரி கேக் வெட்டி அப்படியே எடுத்து போயிருப்பாங்க. இந்த வேலூர் சைட்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா தெரியும், குவாரியை வந்து
இத்தனை ஆண்டுகள் இந்த உலகம் தோன்றி 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு, 450 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு. மனித இனம் தோன்றி 30,000 ஆண்டுகள் ஆயிருக்கு. யாருமே பண்ணாத ஒரு பண்பை வந்து நம்ம மலைகளையே இல்லாம பண்ணிடுறோம். அடுத்த தலைமுறையை வந்துட்டாங்கலாம் திட்டுவான், என்ன நீ வந்து பண்ணிட்டு போயிட்ட, நீ ஏன் இப்படி பண்ண. நான் கேட்டேன், நான் டைல்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து மார்பிளில் தான் படுத்து தூங்கினேன். அப்போ அது வீடு வந்து கட்டிட்டா, ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தண்ணி நின்றுக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பும். அப்போ சமூகமாக நம்ம மாற வேண்டும். ஓகேங்களா, அதுதான் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். அடுத்து லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இந்த பொருளாதார ரீதியாக இந்த கல்வியில் சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த பொருளாதாரம் எப்படி எஜுகேஷனை தீர்மானிக்கிறது அப்படின்றது தான் இந்த எல்பிஜி ஸ்கீம்ஸ். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எல்லோருக்கும் பொருத்தமான, உலக நாடுகள் அனைத்துக்கும் பொருத்தமான அந்த 17 குறிக்கோள்களில் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய குறிக்கோள்கள், கல்வியால் எப்படி அதை அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்றாங்க. அடுத்து பிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். எல்லாம் கற்று எல்லா அறிவும் கற்று உடல்நிலை சரியில்லைன்னா, சுகாதாரமா இல்லைன்னா, அப்போ அதை பத்தியான புரிதல் எல்லாம் படிச்சுட்டான், ஆனா பாத்தீங்க அப்படின்னா லைக் ஹெல்த் ஒத்துழைக்கல, அப்போ அது படிச்சு என்ன பிரயோஜனம். அப்போ தன்னை பார்க்க வேண்டும், எல்லாத்தையும் உலகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றை பார்க்குறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன். ஸோ கல்வி என்பது ஒரு சாரார் மட்டுமே இருந்தது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை இது பரவலாக எல்லோருக்கும் இருக்கணும் அப்படின்றாங்க. முன்பெல்லாம் ஒரு தியரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கருப்பினத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பிறப்பாலே அறிவு என்பது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கதும்பு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து இல்லை, வெள்ளை இனத்துக்கு 3 பகுதி இருக்கும், கருப்பு இனத்துக்கு 2 தான் இருக்கும். அதே போல் அடிமைத்தனத்திற்கான ஒரு பகுதியே அவங்களுடைய மூளையில் இருக்கும், அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஓகேங்களா, ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாருடைய ஹியூமன் பிரெயின் அப்படின்னு அனாட்டமியில் படிக்கிறப்ப எல்லாமே ஈக்குவல் தான். அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அந்த கண்ணோட்டம், கல்வியுடைய கண்ணோட்டம் வந்து மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த யூனிட் 2 உடைய சிலபஸ். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.